ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். எங்கே அப்படின்னா, இந்த தேனாம்பேட்டையில் வந்து ஒரு கம்பெனி இருக்குது, லைக் ஆர்டிடி ஆர் ஆர்ஆர்டி சம்திங். அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரியில் வந்து வாக்கின் போச்சு. அப்போ நானே ஃப்ரெண்டும் போய் அட்டென்ட் பண்ணியிருந்தோம். ஜாப் ரோல் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம், நானே ஃப்ரெண்டும். செகண்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுனால போய் சாப்பிட்டு வர சொன்னாங்க. நான் வந்து லஞ்ச் கொண்டு போகல, ஸோ அதனால் அங்கே இது ஆலு பரோட்டா வந்து சாப்பிட்டோம். ஓகேவாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா, இந்த லைக் இந்த எக்ஸலில் வந்து இது பண்ணணும். எம்எஸ் வேர்டில் வந்து இந்த டேப்லர் காலமு, அதுக்கப்புறம் இந்த சார்ட்டு, கிராஃபு அதெல்லாம் வந்து போடணும். எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஸோ வந்து அவங்களே எனக்கே தெரியும் எனக்கு வந்து இந்த வேலை கிடைக்காது அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஒழுங்காக பண்ணவே இல்லை. ஆனால் அவங்க சொன்னாங்க, நீங்கள் பண்ணதை வச்சு நாங்கள் கால் வரோம் அப்படின்ட்டு. பட் ஐ நோ நான் ஒழுங்காக பண்ணல, எனக்கு கிடைக்காதுன்ட்டு. ஒரு மாதிரி வரும்போதே நான் ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட்டோடு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். அதுக்கப்புறமா நான் என் சிஸ்டர் வந்து வெளில கூப்பிட்டு போக சொன்னான்ட்டு நானும் அவ்வளோ வெளில போயிட்டோம். எனக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எப்போல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப லோவாக, ரொம்ப கடுப்பாக, ரொம்ப ஒரு மாதிரி மைண்டு வந்து காண்டாக இருக்கும் இல்லையா, அப்போல்லாம் வந்து வெளியில் வந்து நான் வந்து எனக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி நான் பாட்டு சாப்பிடுவேன். எனக்கு வந்து என்ன தான் அன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாக இருந்தாலும், நம்மளுக்கு என்னடா வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு இருந்தாலுமே, எனக்கு அப்போ வந்து ஒரு ஹோப் இருந்துச்சு. நம்மளுக்கு கிடைக்கும், இதை விட ஒரு பெட்டரான ஜாபே கிடைக்கும். நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியலனா என்ன, இட்ஸ் ஓகே, நம்ம வந்து இதை வந்து கற்றுக்கலாம் அப்படின்ட்டு என்ன நானே மோட்டிவேட் பண்ணிவிட்டு அன்றைக்கி அப்படியே போயிடுச்சு.